சாண்டோ சின்னப்ப தேவர் பெரியவர், அனுபவஸ்தர். அப்படிப்பட்ட தகுதிகள் உள்ள ஒருவர் புதிதாக திரைப்படத்துறைக்கு வந்த ஒரு கதாநாயகிக்கு ஆலோசனை சொல்வது ஒன்றும் தவறல்ல. அதற்காக கோபப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதெல்லாம் புரியாதவர் அல்ல ஜெயலலிதா. பிறகு ஏன் கோபப்பட்டார்? சாண்டோ சின்னப்ப தேவர் வேணும்னா எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த காதல் காட்சிகளை போட்டு காட்டட்டுமா என்று சொன்னதை கேட்டு ஏன் முகம் சிவந்தார் ஜெயலலிதா? காரணம், எதிலும் முதலாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்திலும் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், இன்னொருவரை பார்த்து கற்றுக்கொள்ளும் நிலையில் தான் இருக்கக்கூடாது என்பதை ஒரு லட்சியமாகவே கொண்டிருந்தார் ஜெயலலிதா. அதனால் இன்னொருவர் நடித்த காட்சியை பார்த்து தான் தெரிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு புரிந்து கொள்ளாத நிலையில் நாம் இருக்கிறோமே என்ற எண்ணம் ஜெயலலிதாவுக்கு எழ அது அவர் மீதே அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. அந்த கோபமே அவரது தயக்கத்தை தள்ள வைத்தது. நடிக்க வந்துவிட்ட பின் காதல் காட்சியில் நடிக்க வராது என்று சொல்வது தான் ஏற்றுக்கொண்டிருக்கிற தொழிலுக்கே தகுதி குறைச்சல் என்று முடிவெடுத்த ஜெயலலிதா அவர்கள் அதன் பிறகு தனது கூச்ச சுபாவம் தவிர்த்து காதல் காட்சிகளிலும் தத்ரூபமாக நடித்தார். 1000ல் ஒருவன் படம் முழுமை பெற்ற பின் படத்தை பார்த்தபோது மிக இயல்பாகவும் நளினமாகவும் டூயட் காட்சிகளில் தான் நடித்திருப்பதை அவரே உணர்ந்தார். இந்த விஷயத்தில் மட்டுமல்ல, எல்லா விஷயங்களும் தெரிந்த ஒரு பெண்ணாக தான் மிளிர வேண்டும் என்ற சிந்தனை சின்ன வயதிலேயே ஜெயலலிதாவுக்கு உண்டு. இன்று ஜோடியாக நடிக்கும் நடிகர் நடிகையரை இருவருக்கும் கெமிஸ்ட்ரி இருந்தால் காதல் நடிப்பு நன்றாக இருக்கும் என்று பேசுவது, ஊடகங்களில் பேட்டி இடம்பெறுவது சகஜம். ஆனால் எம்ஜிஆர் சரோஜாதேவி, சிவாஜி பத்மினி, ஜெமினி சாவித்திரி ஜோடிகளை சினிமாவில் பொருத்தமான ஜோடி என்பர். எம்ஜிஆருடன் ஜெயலலிதா ஜோடி சேர்ந்து அதிக படங்களில் நடித்தார். அதுபோல் சிவாஜியுடன் KR விஜய் அதிக படங்களில் நடித்தார். நாயகர்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், நாயகியர் என்று பார்த்தால் நமக்கு தெரிந்து செல்வி ஜெயலலிதா, அவருக்கு பின் வாணிஸ்ரீ, தற்போதைய நாயகியரில் நயன்தாரா. இவர்கள் எந்த கதாநாயகர்களுடன் நடித்தாலும் அவர் பெரிய நடிகர் சிறிய நடிகர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரிடனும் ஒரே மாதிரியான கெமிஸ்ட்ரி உணர்வில் நடிப்பது தான் வழக்கம். அதாவது இதை நடிப்பில் ஜனநாயகம் எனலாம். அந்த வகையில் முத்துராமன், சிவகுமார், AVM ராஜன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன் ஆகியோரோடு நடித்த வகையில் ஜெயலலிதாவை ஒரு இளவரசி என்றே சொல்லலாம்.